ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து மே 23 1986 வருஷம் வெளியான படம் தான் நம்பினார் கெடுவதில்லை. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே சங்கர். இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா MS விஸ்வநாதன். இந்த படத்தில் வந்து விஜயகாந்த், பிரபு, நம்ம எம்என் நம்பியார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்பினார் கெடுவதில்லை இது முழுக்க ஒரு பக்தி படம். இது வந்து ஐயப்பனுடைய சபரிமலையோட புகழ் பாடும் மன்னமாக இந்த படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும்தான். பல படங்களில் வந்து விதவிதமான ஸ்டோரி கொடுப்பாங்க. 4 ஸ்டோரி, 5 ஸ்டோரி, 6 ஸ்டோரி போட்டு ஒரு படத்தை எடுப்பாங்க. ஆனால் இந்த நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிற இந்த படத்தை வந்து ஒரே ஒரு ஸ்டோரியாக எடுத்திருப்பாங்க. முதல் முறையாக ஒரு பாடல் வந்து பாடிட்டு அவருடைய ஐயப்பனோட மகிமையை சொல்லும்படியாக அவர் என்னென்ன அற்புதம் செஞ்சாரு, எப்படி ஐயப்பன் ஆனாரு அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு அடுத்ததான் ஸ்ட்ரைட்டாக அவங்க கதைக்குள்ள போயிடுவாங்க. கதையோட குருநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியார். அவர் தான் இந்த படத்தினோட லீட் ரோல் எடுத்து நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து 2 மகன்கள். ஒரு மகன் வந்து ஜெய்கணேஷ், இன்னொரு மகன் வந்து விஜயகாந்த் சார். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஒரு பணக்காரராக இருப்பார். அதுக்கு காரணம் வந்து இவங்க வீட்டில் அவங்க சேர்த்திக்க மாட்டாங்க. அவங்க அண்ணனுக்கு அவருக்கு சண்டையாயிரும். அதனால பேச்சும்படியே சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப பக்தரான நம்பியார் வந்து உதவி கேட்கறதுக்கு, தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவி கேட்கறதுக்காக விஜயகாந்த் சார்கிட்ட போயிருப்பாரு. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு பண்ணையாருக்கு கண்ணு தெரியாத தன் மகளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஜெய்கணேஷும் வடிவுக்கரசியும் 2 பேரும் போய் ஒரு வயசான பண்ணையாரை பார்க்க போவாங்க. இந்த கேப்பில் பிரபு வந்து இளைய திலகம் பிரபு தான். அவர் தான் இந்த படத்தில் வந்து வில்லன் ரோல் எடுத்து நடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு பிரபு வந்து வில்லன் ரோல் நடிச்சது இந்த படம் தான் நான் நினைக்கிறேன். அவர் அவ்வளோ அட்டகாசமாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாத பொண்ணை கெடுத்துருவார். கெடுத்த உடனே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்த உடனே பண்ணையார் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத பொண்ணு நானும் சபரிமலைக்கு வரேன், ஏன்னா எனக்கு அங்கேயே எனக்கு வந்து என்னை கழுத்தை வந்து என்னங்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பிரபு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனால் அங்கே சுதா வந்து அவங்க வந்து ஒய்ஃபாக இருப்பாங்க. இப்போ என்ன வந்து அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாங்க. இந்த கண்ணு தெரியாத போன கற்பழிக்கப்பட்டது அந்த அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு காரணம் செந்தில் கூடவே இருப்பார் பிரபு கூட. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாத பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரபு கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாத பொண்ணா வேற ஒரு இடத்துல போய் ஒரு நாடக நடிகையான ஒரு பொண்ணு கூப்பிட்டு வருவாங்க. அந்த நாடக நடிகையோட அப்பா அம்மா வரக்கூடிய VK ராமசாமி மனோரமா ஃபேமிலி. இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் ஏமாற்றி தான் பண்ணுவாங்க. அது போல் ஏமாற்றி வந்து இந்த வீட்டில் இருப்பாங்க. சுதாவை ஏமாற்றிட்டு இருப்பாங்க வீட்டில். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாரை ஒரு கச்சேரிக்கு கூப்பிடுவாங்க. அடுத்ததா அவர் வந்து கச்சேரிக்கு வந்து வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குவார் ஐயப்பன் கச்சேரிக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊர் MLA வந்து ஒரு கச்சேரி கூப்பிடுவார் அதே நாளில். அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பனோட ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு MLA இதுக்கு போவார். போனோடனே அவரோட வாய்ஸ் போயிடும். அவர் பேசவே முடியாது. உடனே வந்து ஐயப்பன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் உன்னை தவிர வேறு யாரையும் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாடுவார். அப்புறம் வந்து இப்படியே கதை போயிட்டு இருக்கும். போனோடனே அந்த நடிக்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கும்பலை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க சுதா. இப்போ என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த வீட்டில் இருக்கிற பிரபு வீட்டில் இருக்கக்கூடிய ஐம்பொன் சிலையான ஐயப்பன் சிலையை வெளிநாட்டுக்காரங்க விற்கிறதுக்கு பிரபு வந்து விலை பேசியிருப்பார். இப்போ என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலை காணாமல் போயிடுது. அதுக்கு காரணம் தன்னோட மகன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கிறான் தன்னோட மகனும் மனைவியும் சொல்லிட்டு அங்கே தேடி அங்கே போவாங்க. போனதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலில் நடக்கிற கடைசி கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு. அதாவது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு பாட்டு மட்டும்தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டில் எல்லாரும் திருந்திடுவாங்க. ஐயப்பங்கிட்ட போய் எல்லாரும் திருந்திடுவாங்க. VK ராமசாமி அவங்க மனைவி மனோரமா, அவங்க பொண்ணு, அப்புறம் பிரபு, அப்புறம் அந்த அந்த சீன்லேயே ஒரு ஃபைட்டு விஜயகாந்த் சாருக்கு. ஏன்னா ஆக்ஷன் ஹீரோ இல்லை, அப்போ ஒரு ஃபைட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊமையாக இருப்பாங்கல்ல, அந்த வாய் பேச முடியாத விஜயகாந்தோட தங்கச்சி, அவங்களுக்கு வாய்ஸ் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் பிரபுவோட பையன் வந்து இது காணாமல் போய் கிடச்சிடுவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடந்துடும், நன்மையாக நடந்துடும். கிளைமேக்ஸில் எல்லாம் நன்மையாக நடந்து எல்லாரும் நன்மையாக சூப்பராக இருப்பாங்க. அவ்வளோதான் கிளைமேக்ஸ். இந்த படத்தினோட கதையே மொத்தமே அவ்வளோதான். கே சங்கர் வந்து ஆல்ரெடி நிறைய பக்தி படங்களை இயக்கியிருப்பார். அவர் பழைய டைரக்டர். அவர் வந்து சூப்பரான படங்கள் மட்டும்தான் இயக்குவார். அவரோட படங்கள் தனித்துவமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
கதை அவ்வளோ அம்சமாக எழுதுவார் அவர். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரியேட்டர் கே சங்கர். அவரோட படங்கள் எல்லாம் நீங்கள் தனியாக ஒரு பேக்கேஜே இருக்குது, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் படங்கள் எல்லாமே. அது போல இந்த படத்தையும் இயக்கியிருப்பார். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக விஜயகாந்த் சார் வந்து ஒரு 5-6 சீனில் தான் வருவார். ஆனால் 6 சீனில் வந்தாலும் அவருக்கு உண்டான என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவார். இந்த படத்தில் பிறப்பு வந்து வில்லன் ரோலில் நடிச்சிருப்பாரு. ரொம்ப நாளைக்கு அப்போ தெரியாது எனக்கு வில்லன் ரோல் நடிக்கிறது. இந்த படத்தை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போல சிங்கிள் ஷாட் ஒன்று எடுத்திருப்பாங்க. அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி அங்க பிரதட்சணம் பண்ணுவார் நம்ம எம்என் நம்பியார். அது வந்து சிங்கிள் ஷாட்டாக எடுத்திருப்பாங்க. உண்மையிலேயே அவர் வந்து எவ்வளோ பக்தியாக இருந்திருப்பாரு ஐயப்பன் கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது. அவர் ஒரு பெரிய ஒரு ஐயப்பா பக்தர் எம்என் நம்பியார். அதை சொல்லும் வண்ணமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருப்பாரு. அது போல் இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா இருக்கும். மியூசிக் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே பக்தி பாடல்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் கேட்கும்படியாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து மீதி என்ன எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கேப்டன் சாருக்கு வந்து இந்த படத்தில் ஒரு 5-6 சீன் தான் இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.